அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய சாச்சி தான். ஸோ இவங்க வந்து ரொம்பவே இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அவங்களுடைய ரொம்ப நாள் கனவு ஹஜ் உம்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த கனவு வந்து நிறைவேறிடுச்சு. ஸோ அவங்க இன்னும் ஒரு 2 டேஸில் வந்துட்டு உம்ராக்கு கிளம்பிட்டுருக்குறாங்க. எல்லா மூமின் முசல்மானுக்கும் அந்த ஒரு ஆசை இருக்கும், நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் அல்லாஹ் கிட்ட வந்து என்ன கேட்குறேன்னா, எல்லா மூமின் முசல்மானுக்கும் அந்த ஒரு வாய்ப்பை தருவாயாக அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பர்ஃபி தான். ஸோ நான் சொல்கிறது தேவையில்ல, நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது தேங்காய் பர்ஃபி தான். எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஸ்வீட்டே பிடிக்காது. ஆனால் இந்த தேங்காய் பர்ஃபினா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் டீயில் கூட பாருங்களேன், அந்தளவுக்கு நான் சுகர் போட மாட்டேன், பாதிக்கு பாதி தான் போடுவேன்னு. ஆனால் என்னன்னு தெரியல, இந்த தேங்காய் பர்ஃபினா எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த குட்டி குட்டி கடையில் வந்து கிடைக்கும் பார்த்தீங்களா, அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போவும் சின்ன பிள்ளை மாதிரி அதை வாங்கி விட்டு நான் சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு பிடிக்கும் தேங்காய் பர்ஃபினா. ஸோ அதை தான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன ஒரு லட்டு செஞ்சுருக்குறேன்னு நினைக்காதீங்க. ஸோ எல்லாம் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பட் ஷேப்பு தான் வந்து எல்லாம் கெட்டு போயிடுச்சு. என்ன பண்ணுறது, வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? அதனால் வந்துட்டு எல்லாம் இந்த மாதிரி லட்டு ஷேப்பில் பண்ணிக்கினேன். ஸோ எதனால் எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்